வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. போன வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் யம்மியான ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக் பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் அதுக்கு ஆப்போசிட்டாக மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி சுரக்காய் சோள மாவு மசாலா ரொட்டி. ஜோவர்னு சொல்லக்கூடிய சோள மாவு கூட நம்ம சுரக்காய் சேர்த்து நம்ம ஒரு ரொட்டி மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி தான். டக்குன்னு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை டின்னருக்கோ கூட பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது சட்னி பண்ணலாம், இல்லைனா தயிர் ரைத்தா அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா மாங்காய் வெள்ளை பச்சடியோட சர்வ் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் மாங்காய் வெள்ளை பச்சடி ரொம்ப பிடிக்கும். சோள மாவுக்கு ஜவ்வுத்தன்மை எதுவும் இல்லாதனால நீங்கள் இதை அடை மாதிரி தான் கல்லில் தட்டணும். கிறிஸ்பியாக உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரொட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கூடவே ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ கொத்தமல்லி சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு புதினா சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நம்ம கொத்தமல்லியோட ஈரப்பதத்திலேயே அப்படியே நர அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு பதிலாக நீங்கள் இடிக்கல்ல கூட இடிச்சு எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம சுரக்காயை துருவிக்க போகிறோம். ஒரு நீளமான சுரக்காயில் நான் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். சுரக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ட்ஸை ட்ரிம் பண்ணிவிட்டு தேய்ச்சி அந்த வர பால் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தோலை சீவிட்டு நம்ம சுரக்காவை குட்டி துருவலில் வச்சு சீவிக்க போகிறோம். சுரக்காவோட அளவுக்கு லிமிட்ஸ் எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சுரக்கா கூடவே நீங்கள் கேரட் கோஸ் வேணாலும் சேர்த்து பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதை மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லௌக்கி தாலிபீட்னு சொல்லுவாங்க. நம்ம மில்லட்ஸ் மாவு சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தி தாங்க. துருவின சுரக்காவை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மிக்சிங் பவுலில் நான் 2 கப் அளவுக்கு ஜோவர் ஃப்ளோர் அதாவது சோள மாவு எடுத்திருக்கேன். 2 கப் சோள மாவு கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப வறண்டு போகாமல் உங்களுக்கு நல்லா மாய்ஸ்டாக வச்சுக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் பொடி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துட்டு நம்ம ஒரு பச்சை பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை சேர்த்துக்கலாம். பச்சை பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம தான் நீங்கள் அரைக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெங்காய பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா வெங்காய பூண்டு இந்த ரெசிபிலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அடை மாதிரி தட்டி சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது, அதையுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு கூடவே நம்ம துருவின சுரக்காயும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இனிஷியலாக பிசையும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சுரக்காக்குள்ளே இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். பிசையும் போது ஓரளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தண்ணி எல்லாமே உங்களுக்கு நல்லா வெளியில் வந்துடும். அந்த ஈரப்பதத்துலேயே நீங்கள் மாவு பிசைஞ்சிடலாம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிட்டே இருங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதனால நான் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பந்து போல் சாஃப்டாக உருண்டு வரணும். அதாவது கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே மாவு தட்டும் போதுமே கையில் தண்ணி தொட்டுட்டு தான் தட்டுவோம், அதுலேயே உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகும். ஒரு விரல் வச்சு அமுக்கி பாருங்கள் சாஃப்டாக உள்ளே போகுதான்னு. அந்த பதம் வந்தால் போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க. மாவு ஊறட்டும். மாவு ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அடை தட்டிக்கலாம். அடை தட்டுறதுக்கு உங்கள் வீட்டில் தோசைக்கல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இண்டாலியம் இல்லைன்னா இரும்பு கல் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் உங்களால் தட்ட முடியாது, உங்களுக்கு கையோடவே அடை வந்துடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஹெவியான கல் யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன். அடை தட்டுறதுக்கு முன்னாடி கல்லில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு நீங்கள் மாவை எடுத்துட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிட்டு அந்த கை வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மறுபடியும் நீங்கள் கையை தண்ணியில் நினச்சி தட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். ப்ளஸ் உங்களுக்கு சூடுமே தெரியாது. ஃப்ளேம் நல்லா லோவில் இருக்கட்டும், அப்போ தான் சூடு தெரியாமல் இருக்கும். ஓரளவுக்கு மெலிசாக தட்டினதுக்கு அப்புறமா ஒரு 3 ஓட்டை போட்டுக்கோங்க. அது வழியாக உங்களுக்கு வேப்பர் வெளியில் வரும்போது சீக்கிரமே நல்லா வேகும். இப்போ இந்த அடையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய், அந்த 3 கண்ணிலையுமே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பேஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்பியாக ஆகிடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடையை திருப்பி போட்டு இன்னொரு சைட்லேயுமே அப்படியே ப்ரௌன் லைன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். பொறுமையாக குக் பண்ணிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
2 சைடு நல்லா ப்ரௌன் கலராக மாறினதுக்கு அப்புறமா கல்லுலேருந்து எடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. அடுத்து அடை தட்டும் போது நீங்கள் கல்லோட டெம்பரேச்சரை லோ பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியை கல்லில் சேர்த்துட்டு கல்லோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா கையை தண்ணியில் நினைச்சிட்டு ஒரு பந்தளவுக்கு மாவு எடுத்துட்டு அதே மாதிரி தட்டிக்கோங்க. கல் சூடாக இருந்ததுன்னா நீங்கள் மாவு தட்டும் போதே உங்களுக்கு ஒட்டிடும். இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க. சூடாக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. Thanks for watching.